இங்க பாருங்களேங்க, எங்க வீட்டு அணில இன்னைக்கு என்ன சாப்பிடுதுன்னு பாருங்களேன். "என்னடா இது உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் அணில காட்டுற" அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இல்லங்க, நான் ரொம்ப நாளா அதுக்கு பிஸ்கட் குடுப்பேனா, உடைச்சு உடைச்சு குடுத்துருவேன். சரி, முழுசா குடுத்து பார்ப்போம். அது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேங்க. குடுக்கும்போது அது முழுசா தூக்கிட்டு ஓடுதுங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணில் அப்பளம், அணில் சேமியா, அணில் ரவா, அணில் கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது சின்ன வயசுல நானு மதுரையில இருக்கும்போது, எங்க அப்பா கூட மேல மாச வீதின்னு ஒரு இடம் இருக்குங்க மதுரையில. அங்க தான் அவரு வேலை செய்வாங்க. அங்க பார்த்தா அந்த ஹோல்சேல் கடைன்னு சொல்லுவாங்கல்ல பெருசா, அதில லாரியில வந்து லோடு இறங்குங்க. அப்பவே இந்த அணில் சேமியா அந்த மாரி சிம்பிள் போட்டு வருங்க. நெறைய பாக்ஸ் வந்து இறங்குங்க. அந்த மூட்டையிலலாம் வச்சு இறக்குவாங்கல்ல, அதில அந்த சிம்பிள் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க கம்பெனியா என்னான்னு தெரியாது. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா, அந்த அணிலு உடைய இந்த படம் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னே இப்ப கூட பார்த்துருக்கீங்களா? அணில் அப்பளம், அணில் சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உடனே எனக்கு இது பாருங்க வித்தியாசமா இருக்கும். அணில் மேரி பிஸ்கட்டுன்னு வச்சுக்கலாம்ல. விளம்பரத்துக்கு சூப்பரா இருக்கும் இல்லையா? நானு இன்னைக்கு அத எடுத்து முழுசா குடுத்தேங்க. எப்பவும் குடுப்பேன். குடுக்கும்போது என்ன பண்ணும், வீடியோ எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பேன் பாருங்க, ஓடி போயிடும். எடுத்துட்டு தூக்கிட்டு ஓடியே போயிடும். எடுக்கவே முடியாது. சரியான இது செல்லு பைத்தியம் அவளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலையுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிரும். அப்படின்ட்டு இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, அது கையில குடுத்தேன். எடுத்துக்கிட்டு போச்சு பாருங்க. இப்பவும் ஓடிருமோன்னு பார்த்தா, அப்படி சுத்தி இப்படி சுத்தி அந்த மரத்து மேல போய் நிக்குதுங்க. இந்த பழைய படம் ஒண்ணு ரஜினி படம் இருக்கும் பாருங்க. அதில அந்த குரங்கு சீடிய தூக்கிட்டு ஓடி போயிரும் பார்த்துருக்கீங்களா? அ அந்த ரோல்ன்னு சொல்லுவாங்க. இப்ப தானே விதவிதமா வந்திருக்கு. அப்பலாம் அந்த ஃபிலிம் ரோல்ன்னு சொல்லுவாங்க. அத எடுத்துக்கிட்டு ஓடிடும் அந்த குரங்கு. உடனே அதுக்கு பதிலு வேற ஒரு ரோல் எடுத்து போட்டு அந்த படம் ஓட்டுவாங்கல்ல. ஆ அதுமாரி இது தூக்கிட்டு போம்போது எனக்கு அந்த படத்தோட ஞாபகம் தாங்க வந்ததுங்க. அங்க பாருங்களேன் தூக்கிட்டு போயி அதால தூக்கவே முடியல. "சீமங்கட்ட கழுதைக்கு" என்னமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழமொழி. அதுமாரி தூக்கி கையில வச்சுக்கிட்டு யாருக்கும் தரமாட்டேன்னு வச்சு சாப்பிடுதுங்க. நெறைய நாள் முயற்சி பண்ணேன் வீடியோ எடுக்கன்னு. இன்னைக்கு தான் வாய்ப்பு வந்தது. அது எப்படி சாப்பிடுது பாருங்களேன்! எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்களேன்! இந்த கம்பெனி ஓனர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேரி பிஸ்கட் கம்பெனி ஓனர் பார்த்தீங்கன்னா, இத விளம்பரத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன்! சூப்பரா இல்ல? இப்படியே போனா எப்படி? நம்மளும் ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? பாடுறேன் கேளுங்க. கத்தாதி கத்தாவே ஆசீர்வதியும் விரைவா, தூதர்கள் இறங்கும் வசத்தலம் இதுவா. கத்தாதி கத்தாவே ஆசீர்வதியும் விரைவா, தூதர்கள்